ஓம் சரவண பவ. என்னோட பதிவு கண்டிப்பாக இந்த முருக பக்தர்கள் கண்ணில் படும். அப்படி பட்டு என்னோடய வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் கூட முருகன் இருக்கார் அப்படின்னு தாங்க அர்த்தம். அதனால தான் என் பதிவு உங்கள்கிட்ட வருது அப்படிங்கிறதும் எனக்கு தோணுது. ஓம் சரவண பவ அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய பதிவை கேளுங்க. என்னோடய பதிவில் நான் சொல்ல போகிறது இன்றைக்கி என்னோடய பதிவில் ஒவ்வொரு நாளும் என்னோடய அனுபவங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். என்னோடய பதிவுகளை தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும், நான் என்னோடய அனுபவங்களை தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு தைப்பூசங்க பருவம். நம்ம முருக பக்தர்கள் எல்லாருமே நேற்றைக்கு ரொம்ப ரொம்ப கொண்டாட்டமாக கொண்டாடியிருப்போம் அந்த முருகனை. அப்படி கொண்டாடினதில் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் நேற்றுக்கு காலையிலேருந்து தைப்பூசத்துக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் நான் பூஜை முறை செஞ்சேன், நேற்றுக்கு என்னோடய நேரம் எப்படி போணுச்சு, அதே போல் பழனி முருகனே எனக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி சொல்ல போகிறேங்க. என்ன அப்படி நேற்றுக்கு தைப்பூசம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு குதூகலமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 48 நாள் விரதம் இருந்து 21 நாள் விரதம் இருந்து இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் தைப்பூசம் த்துலேருந்து விரதம் இருக்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நான் விரதத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். என்ன விரதம்? அசைவம் சாப்பிடாம தைப்பூசத்துக்கு நான் விரதம் இருந்துக்கிட்டு இருக்கேன். இதோட 2வது தைப்பூசத்தையும் நான் தாண்டிட்டேங்க. திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் நம்ம சாப்பிடலான்னு இருக்குது. இல்லை இப்படியே விடுறதா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அசைவமே வேண்டாம். என் வாழ்க்கையில் எனக்கு முருகனுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதுங்கிறது தான் என்னோடய மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு முருகனுடைய அனுக்கிரகம் ஒன்றே எனக்கு போதும் அப்படின்னு தான் நான் இருக்கேன். நேற்றுக்கு காலையில் பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்காக நான் வந்து காலையில் அதிகாலையில் நம்ம குளிச்சுட்டு எப்பவும் போல் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு காலையில் முருகரை வழிபட்டுட்டு முருகப்பெருமான்கிட்ட நல்ல விதமாக இன்றைக்கி தைப்பூசம் எனக்கு இன்றைக்கி விரதம் இருந்து நல்ல விதமாக ஓடணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நெய்வேத்தியம் வச்சு நான் சாமி கும்பிடலை. மத்தியானமாக தான் கொஞ்சமாக தயிர் சாதம் வச்சு நான் சாமி கும்பிட்டேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமாக தான் நான் வந்து தைப்பூசத்துக்கு எப்போவுமே நான் கொஞ்சம் சாமி கும்பிடுவேன். அப்படி இருக்கும்போது வந்து காலையில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கோயில் தரிசனம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் காலைல நான் அன்றைக்கி குடும்பத்தோடு நம்ம போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், பழனி முருகனை வந்து நாங்கள் ஒரு வாட்டி என்ன பண்ணோம், பழனிக்கு வந்து போயிருந்தோம். அப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக வேலை ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க பிறகு அது எனக்கு தெரியலை. நாங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டோம் பாருங்கள் பழனிக்கு. ஆனால் வந்து எங்களுக்கு தரிசனத்துக்கு மேலே அனுமதி இல்லாமல் போயிட்டு கீழேயே இருந்தோம், மலையில் ஏறவே இல்லை. கும்பாபிஷேகத்துக்கு வேலை ஆரம்பிக்கிறதுனால பக்தர்களை அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு முருகனை தரிசனம் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு. அப்போ வந்து ஆரம்பத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, அது கீழவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே தரிசனம் பண்ணாலும் நம்ம முருகரை பழனி முருகனை தரிசனம் பண்ணத்துக்கு சமந்தான் அப்படின்னாங்க. அந்த பேர் தெரியலை. ஆனால் கீழேயே ஒரு கோயில் இருந்துச்சு. அங்கே மட்டும் அந்த முருகரை பார்த்துட்டு அங்கேயே அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு அதோடு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இது என் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குங்க. எப்பிட்றா இவ்வளோ தூரம் மெனக்கட்டு போய் நம்ம பழனி முருகனை தரிசனம் பண்ணாமல் நம்மளை வந்துட்டோமே அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. அதுக்கு ஏற்றபடி நேற்றைக்கு எனக்கு பழனி முருகனே வந்து எனக்கு காட்சி கொடுத்துருக்காருன்னு தாங்க நான் சொல்லணும். இந்த அற்புதம் என்ன அப்படின்னு கேளுங்க. இது வந்து இந்த ஊர் உங்களுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல. அந்த ஊர் வந்து திருத்துறைப்பூண்டியை தாண்டி ஒரு ஊருங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பழனி ஆண்டவர் இருக்கார். பழனி ஆண்டவர்னால் சாதாரண பழனி ஆண்டவர் இல்லைங்க. அது பழனிமலை முருகனே வந்து காட்சி கொடுத்த தலம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம். அது எப்படி அந்த அற்புதமான இடங்கிறது எனக்கும் தல வரலாறு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முருக பக்தர் தீராத முருக பக்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பழனி மலையில் போய் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்துகிட்டு போய் முருகனை வந்து தைப்பூசத்தில் தரிசனம் பண்ணிட்டு வர்றது வந்து அவர் வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. இதை வந்து ரொம்ப 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 காலமாக அந்த முருகர்கிட்ட தீராத ஒரு தீவிர முருக பக்தராகவே வாழ்ந்திருக்காருங்க. அப்படிப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசாகி ரொம்ப முதுமடைஞ்சிட்டார். முதுமடைஞ்சாக்கா அவரால் அவ்வளோ தூரம் மலைக்கெல்லாம் போக முடியாது பாருங்க. ஆனால் அவர் மனசு வந்து வருந்திருக்கார். என்னால் வந்து தைப்பூசத்தில் வந்து உன்னை வந்து நேரில் வந்து தரிசனம் பண்ண முடியலையே முருகா அப்படின்னு சொல்லி அவர் மனசு வருத்தத்தோடு இருந்திருக்காருங்க. அப்போ வந்து முருகனே வந்து கனவுல வந்து சொல்லியிருந்திருக்காரு பாருங்க.
நான் வந்து நீ போய் நான் இந்த இடத்துல வேல் வச்சுருக்கேன், நீ அங்கே போய் பாரு, அங்கே நான் உனக்காக காட்சி கொடுக்குறேன் தைப்பூசத்தன்னைக்கு அப்படின்னு வந்து கனவுல அவரே வந்து சொன்னாராங்க. அதே போல் இந்த முதியவரும் போய் பார்த்தா அங்கே வேல் இருந்துச்சாம் அந்த குளத்துல. அதோட இப்போ வந்து அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குங்க. இது வந்து பழனிக்கு போக முடியாதவங்கலாம் இந்த கோயிலுக்கு வராங்க. பேரே பழனி ஆண்டவர்னு பேருங்க. அப்போ நம்ம பழனிக்கு எப்படி பாத யாத்திரையாக போகிறோம், அதே போலவே பக்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பாத யாத்திரையாக வர்றாங்க. எப்படின்னா பழனி மலைக்கே பாத யாத்திரையாக போகிறதா நினச்சி இந்த கோயிலுக்கு வர்றாங்க. அதே போல் பழனிக்கு செய்ய வேண்டிய வேண்டுதல்களை இந்த கோயிலில் செய்கிறாங்க. அந்த அளவுக்கு பழனி முருகனுக்கு நிகரான ஒரு முருகன் தாங்க. அப்பேற்பட்ட முருகன் எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம வந்து பழனிமலை முருகனையே நம்ம தரிசனம் பண்ணின ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அதே போல் வந்து கூட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கூட்டம். எல்லா முருக பக்தர்களும் இருந்ததுனால ரொம்ப கிட்ட ரொம்ப நேரம் நின்னலாம் என்னால் தரிசனம் பண்ண முடியல. ஆனால் கரெக்டாக அபிஷேகத்துக்கு போயிட்டோம். அதே போல் 6 அகல் தீபம் வாங்கி ஏற்றி வச்சுட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு நாங்கள் அதோட கோயிலை சுற்றிட்டு மனசு திருப்தியோடு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு சாயந்தரமாக தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பூஜை அறைக்கு எங்கள் முருகனுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல். ஏன்னா நம்ம வந்து விரதத்தை நிறைவு செய்யணும்ல, அதனால வந்து சர்க்கரை பொங்கல் பொங்கி மெதுவடை தட்டினேன். உளுந்து போட்டு மெதுவடை தட்டி இதை வந்து நான் முருகருக்கு வச்சு சாம்பிராணியெல்லாம் போட்டு தூப ஆராதனை காட்டி நான் வந்து அதோட விரதத்தை நிறைவு செஞ்சுட்டேங்க. இவ்வளவு தான் என்னோட தைப்பூசத்துக்கு முருகப்பெருமான் எனக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காருங்க. பழனிமலை முருகனே காட்சி கொடுத்த ஒரு தைப்பூசம் தான் நான் சொல்வேன். அதனால் நிச்சயமாக உண்மையான முருக பக்தர்களுக்கு முருகரே தேடி வந்து நமக்கு காட்சி கொடுப்பாருங்க. இது மட்டும் உண்மையான ஒரு இதுதான். நீங்கள் அதனால் எப்போவுமே முருகர்கிட்ட நீங்கள் உள்ள முருகி கேளுங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு கனவுலையோ நேர்லேயோ உங்களுக்கு அவர் காட்சி கொடுப்பார். அது மட்டும் அசைக்க முடியாத உண்மைங்க.